ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு ஆம்பள நீங்க போய் யாரையாவது வச்சுக்கிறீங்க, 4 நாளா அடுத்த வீட்ல படுத்து கிடக்குறீங்க, கல்யாண பொம்பளைய வச்சுக்கிறீங்க, வயசு பொண்ண வச்சுக்கிறீங்க, பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போயிட்டு, திரும்பி வந்து பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏத்துக்கிறீங்க, சேர்ந்து வாழ்றீங்க. திரும்பி அந்த தப்ப செய்றவங்களும் உண்டு. ஆனா அதே மாரி ஒரு பொண்ணு பல பேர் கூட போயிட்டு, பல பேர் கூட தங்கிக்கிட்டு, பல மாசம் வீட்டுக்கு வராம இருந்துட்டு, திரும்பி உங்ககிட்ட வந்து நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் மாமா, என்ன ஏத்துக்குங்கன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இவங்க ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அக்கா எங்களுக்கு லவ் மேரேஜ். அவர பத்தி வீட்ல எல்லாரும் தப்பு தப்பா சொன்னாங்க ஊர்ல உள்ளவங்கலாம் நான் கேட்கல. நெறைய பொண்ணுங்க கூட தொடர்புல இருக்காருன்னு சொன்னாங்க. நான் நம்பல. மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவர் சில மேரேஜ் ஆன கேர்ள்ஸ் பொம்பளைங்க கூட பழகுறது எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டிச்சுட்டு நான் கோச்சுக்கிட்டு போனேன். என்ன தேடி வந்து என்ன மன்னிச்சுடு இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி சேர்ந்து வாழ்றாரு. எனக்கு நம்பிக்கை வரல. அவர்ட்ட பேசுற டைமே குறைஞ்சு போச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்காங்க. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. எவ்வளவு தூரம் போயிட போறாங்க? கண்டிப்பா வருவாங்க. ஒரு பெண்ணா இருந்தாக்கா இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு திரும்பி வந்தா 90% ஆண்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு 10% ஏத்துப்பாங்க பிள்ளைங்களுக்காக. ரொம்ப அதிகமா பாசம் வச்சவங்க ஏத்துப்பாங்க. 90% பொண்ணுங்க ஏத்துக்குவாங்க. ஒரு 10% பொண்ணுங்க தான் ஏத்துக்க மாட்டாங்க ஆம்பளைங்கள இந்த மாதிரி தப்பு பண்ணா. 100% பொண்ணுங்க ஏத்துக்குவாங்க வாழ்க்கையில தப்பு பண்ண ஆம்பளைங்கள. அத மாரி நீங்களும் விடுங்க. இல்லன்னா நான் அந்த மாரி இருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? நான் உங்கள மாரி தப்பு செஞ்சுட்டு வந்து ஏத்துக்கன்னா ஏத்துப்பீங்களான்னு கேளுங்க.